ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிறப்பு இறப்பு சான்றிதழ், இபி பில், சொத்து வரி போன்ற 50 வகையான அரசு சேவைகளை இனி நீங்கள் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை என்று தமிழக அரசு ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அரசு அலுவலகங்களுக்கு அடிக்கடி போவராக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் சேவைகள் இப்பொழுது வாட்ஸ்அப்பில் வழங்கப்படும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சேவைகளை எளிதாக பெறும் வகையில் வாட்ஸ்அப் செயலி வழியாக புதிய சேவை முறை அறிமுகமாகியுள்ளது. தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் புதிய சேவையின் கீழ் பிறப்பு சான்றிதழ் பதிவிறக்கம் செய்ய வேண்டுமா, சொத்து வரி மற்றும் பிற வரிகளை செலுத்த வேண்டுமா, மாநகராட்சியிடமிருந்து ஏதாவது புகாரை பதிவு செய்ய வேண்டுமா, சமுதாய கூடம், முதல்வர் அடைப்பகம் போன்ற சேவைகளுக்கு முன்பதிவு செய்ய வேண்டுமா, மாநகராட்சியின் அனைத்து சேவைகளுக்கும் இனி இந்த எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஒரு வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதாவது 9445061913 என்ற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வைத்து அதில் வணக்கம் என்று பதிவிட்டு சேவை தளத்துக்குள் நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் முதல் கட்டமாக சுமார் 50 அரசு சேவைகள் வாட்ஸ்அப் வழியாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்களுடைய கைபேசியிலேயே இந்த சேவைகளை பெற முடியும் என்பதுதான் இதன் முக்கிய அம்சம். சென்னையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவை மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டணம் செலுத்துதல், மாநகராட்சியின் வரிகள் செலுத்துதல், குறைகள் நிவர்த்தி செய்தல், மெட்ரோ ரயில் டிக்கெட் முன்பதிவு போன்ற வசதிகளை வழங்குது. இவை தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் ஒரு சாட்பாட் மூலம் கிடைக்கப்பெறுது. இந்த திட்டத்துக்கான பரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் தலைமை செயல் அதிகாரி ஆல்வி ஜான் வர்கீஸ் மற்றும் மெட்டாவின் ரவி கார்க் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. குடிமக்களுக்கான சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் செயல்திறனை மேம்படுத்துவதிலும் இது ஒரு முக்கிய பங்காக முன்னெடுக்கப்படும் என கருதப்படுகிறது. இதன் மூலம் வாட்ஸ்அப் அடிப்படையிலான குடிமக்கள் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஒரே எண்ணின் மூலம் அனைத்துக்கும் தேவையான இந்த சேவைகளை முதல் கட்டமாக மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் 50 அத்தியாவசிய அரசு சேவைகளை எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் அணுக முடியும் என்பதுதான் இந்த சாட்பாட்டோட அறிவிப்பு என தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாட்பாட் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் கிடைக்கும். குடிமக்கள் இதன் மூலம் புகார்களை பதிவு செய்யவும், மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டணங்களை செலுத்தவும், மாநகராட்சி வரிகள் கட்டவும், மெட்ரோ ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யவும் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரே சாட்பாட் மூலமாக நீங்கள் இந்த திட்டத்தை தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி அரசாங்க சேவைகளை பெறுவதற்காக நேரடியாக அலைய வேண்டியது இருக்குது அரசாங்க அலுவலகத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி சென்டர், இசேவை மையங்கள் மூலத்தையும் போயிட்டு அவங்க அலைய வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாக வாட்ஸ்அப் சாட் மூலமாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணை பதிவு செய்து அது மூலமாக நீங்கள் உங்களுடைய அரசாங்க தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ பின்வரும் காலங்களில் இந்த 50 செயலி வசதிகளை மட்டுமே இது வழங்க போகிறதில்ல. அனைத்து வகையான அரசாங்க சேவைகளுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வாட்ஸ்அப் செயலியானது உண்மையாலுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செயலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் யாராவது இந்த வாட்ஸ்அப் சாட்பாட்டை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னாக்கா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.